இளைஞன் ஒருவன் சிறந்த துறவியாக போற்றப்பட்ட ஒருவரிடம் போனான். வழியை கேட்டு நின்றான். விரைவில் நான் கடவுளை காண வேண்டும். எவ்வளவு விரைவிலே காண முடியுமோ அவ்வளவு விரைவிலே காண வேண்டும். புன்னகையுடன் அவர் சொன்னார், மூங்கிலை பார், மூங்கில் வாழ்க்கையை பார், முப்பொழுது மூங்கிலையை உள்வாங்கி முன்னேற பார். புரியாமல் நின்றவனிடம் புன்னகையுடன் விளக்கி புரிய வைத்தார் குரு. தம்பி, இறைபக்தி வழிதான் ஒருவர் கடவுளை காண முடியும். இறைபக்தி என்பது சீன நாட்டு மூங்கிலை போன்றது. அந்த சீன மூங்கில் விதையை பூமியில் போட்டு மாத கணக்கில் தண்ணீர் ஊற்றினாலும் பூமிக்கு மேலே ஒரு அங்குலம் கூட துளிர்க்காது, தழைக்காது, வளராது. இப்படி எத்தனை மாதங்கள் செய்ய வேண்டும் தெரியுமா? 60 மாதங்கள். அதாவது 5 வருடங்கள் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அப்போதும் அது பூமிக்கு மேலே முளைவிடாது. 5 வருடங்கள் முடிந்து போன பின் 6 வாரங்களில் அட்டகாசமாக வளர்ச்சி பெறும். இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியா என்று வாயை பிளந்து பார்க்க வைக்கும். ஏன் இந்த 5 ஆண்டுகள் குருவே? கேட்டு நின்றவரிடம் சொன்னார், பக்தா, அந்த 5 ஆண்டுகளில் மூங்கில் விதை பூமிக்குள் வேர்விட்டு கொண்டே போகிறது. எவ்வளவு உயரம் வளர்ந்து போனாலும் சாய்ந்து விடாமல் இருக்க ஆழமான வேர்களை அப்போது விட்டு கொண்டே இருக்கிறது. வருடக்கணக்கில் அந்த ஆணிவேரை உறுதிப்படுத்துகிறது. அந்த ஆணிவேர் உறுதிப்பட்ட பிறகுதான் பூமிக்கு மேலே அது முளைவிட ஆரம்பிக்கிறது. முளைவிட்ட 6 வாரங்களில் குறுத்துவிட்ட அட்டகாசமான அசுர வளர்ச்சியை அது அடைந்து வருகிறது. அதற்கு பிறகு அதை எந்த விதமான அசுர காற்றாலும் அசைக்கவே முடிகிறதில்லை. முடித்தார். பக்தா, இறை பக்தியும் அப்படித்தான், கடவுளை காண்பதும் அப்படித்தான். ஆழமான வேர்கள், பறந்து உயர்ந்த மரம். துரித ஆன்மீகம் தூர எறியப்படும், தூக்கி எறிந்தும் விடும். பரபரப்பான ஆன்மீகம் படுகுழியில் தள்ளிவிடும், மும்முரமாய் மூடிவிடும். விறுவிறுப்பான ஆன்மீகம் வீடு போய் சேர்க்காது, வான் வீடும் காட்டாது. ஆன்மீகம் என்பது என்றோ ஒரு நாள் மோட்சத்திற்கு போவதை பற்றி அல்ல. அது அன்றாட வாழ்வை அன்புமயமாய் அணுவணுவாய் வாழ்ந்து கொண்டிருப்பது. ஞானம் என்பது எதுவும் தெரியாமல் அமர்வதல்ல, எல்லாம் அறிந்த பின்பும் எதுவும் ஆகப் போவதில்லை என்று அறிந்து அமர்வது. எங்கே நிலம் தாழ்ந்து கொடுக்கிறதோ அங்கே நதி பாய்ந்து வருகிறது. எங்கே மனித மனம் பணிந்து நிற்கிறதோ அங்கே இறையருள் பாய்ந்து வருகிறது. இதை கேட்டீங்களா? கடவுள் சிற்பத்தை ஒரு கல் என்று மறுப்பவர்கள் பணத்தை பார்த்து ஒரு காகிதம் என்று மறுக்கிறதில்லையே. ஒரு ஆணிவேர் விட்ட ஆன்மீகம் அடுத்தவன் சட்டையில் என்ன அவியுதுன்னு பார்க்காது, தன்னோட சட்டையில என்ன கருகுதுன்னு பார்க்கும். என்ன நான் சொல்றது?